அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வெங்காயம் வெங்காயம் இருக்குது. இந்த வெங்காயத்தில் இந்த மாதிரி கீரை எல்லாம் நிறையா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெங்காயம் சரியாக வராது. அதனால் இந்த கீரை எல்லாமே நம்ம அறுவடை எடுக்கணும். இங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் இப்போ பாருங்க. கீழே ஒரு வருஷம் இருக்குது. இதுவும் இந்த எவ்வளோ பெருசாக இருக்குன்னா இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா அந்த வெங்காயம் வராது. அதே மாதிரி இங்கே இது ஃபுல்லாக இருக்குது. இது முளைக்கலை, மறுபடியும் நான் அதை வச்சு விட்ருக்குறேன். இதெல்லாம் முளைச்சிருச்சு. இந்த முளைக்கலை. இந்த பாருங்க, இது பூராமே ராகி செடி. இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் எடுத்து வேஸ்ட்டு தான் போகும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது அந்த லாஸ்ட்லேருந்து இது வரைக்குமே இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே கீழே தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம அறுவடை எடுக்கணும். இப்போது இந்த கையெல்லாம் இங்கே நின்றுட்டு இப்படி எடுத்தோம்னா கீழே எல்லாம் மண் கொட்டும். அதனால் இந்த கை எல்லாமே நம்ம எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அறுவடை எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லா பையுமே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அறுவடை எடுத்துட்டு உரம் போட்டுட்டு அப்புறம் கொண்டு வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வர்றதுக்கு ஒன்றுன்னா எடுத்து வர்றதுக்கு இந்த மாதிரி வச்சு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இதை எடுத்து வந்துட்டுருக்கேன். இது எல்லாமே ஒரு இடத்துல வச்சு எடுக்கணும். இப்போ அந்த பக்கம் பாருங்கள், அது ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு இருக்குது, இதையும் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் கழிவுறாரு. இப்போ பாருங்க, எல்லா கையுமே நம்ம அந்த சைடு இந்த சைடு எல்லா பக்கமும் எடுத்துட்டோம். இப்போ இது பாருங்க, அப்படியே கசகசன்னு இருக்குது. வெங்காயம் இருக்கிற அடையாளமே உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த கீரை பூராத்தையுமே நம்ம அறுவடை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளறி விட்டு நம்ம சாணி உரம் போடணும். இப்போ நான் அதை அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அறுவடை பண்ணுங்க. பிடிச்சிட்டு தான் பண்ணணும். இந்த சைடெலாம் வேறு வச்சேன். இப்போது நம்ம கீரை எல்லாம் முளைச்சிருந்தது எல்லாமே நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, எல்லாமே இப்போ க்ளீனாக இருக்குது. இது எல்லாமே நீ கிளறி விட்டு நம்ம சாணி உரம் போடணும். பாருங்க, இதில் உள்ள கீரை நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இப்போ இந்த கீரையை நம்ம எடுத்துட்டோம். இது ஒரு நேரத்துக்கு நமக்கு போதும். சூப்பராக இருக்குது கீரை. நாங்கள் கிளறி விட்டு உரம் போடலாம். நம்ம கீரையெல்லாம் அறுவடை எடுத்ததில்லை. இப்போ கிளறி விடலாம். இப்போ கிளறு இதே மாதிரி தாங்க, சின்ன பையாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கிளறதுக்கு. நீங்கள் கடையில் வாங்கிக்கிறீங்களா, அது உங்களுக்கு சரியாக வராது. இந்த மாதிரி கிளறி விட்டுறோங்க எல்லாமே. நம்ம கீரை நம்ம அறுவடை எடுத்தோம் பார்த்தீங்களா, அப்போவே கிளறின மாதிரியே அந்த வேர் வந்துருச்சு. இருந்தாலும் லைட்டாக கிளறிக்கலாம். இந்த மண்ணை டைட்டாக இருக்குதுல்ல, அதனால் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா நம்ம உரம் போட்டோம்னா செடி சூப்பராக வரும். இதெல்லாம் டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, டைட்டாக இருக்குது. அதனால் இது செடி நல்லா ஆரோக்கியம் வராது. இப்போது இது ஆட்டுச்சாணம். இப்போ இந்த உரத்தை தான் நம்ம வெங்காயத்தை போட போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ போட்டுடலாம். இது ஆட்டுச்சாணம் தான், அதனால் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா கொஞ்சம்
போட்டு மூடி விட்டுடலாம். வெங்காயம் வச்சுருந்தோம். நம்ம அதில் வந்து நிறையா வந்து கீரைகள் இருந்தது. அந்த கீரையை நம்ம எப்படி எடுத்தோம், எப்படி கிளறணும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம எப்படி நம்ம உரம் போட்டோம், என்ன உரம் கொடுத்தோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க ஃபுல்லாகவே இப்போ முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் காட்டுச்சு. முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பாருங்கள், இப்போ க்ளீனாக இருக்குது. நம்ம தலையில் வந்து பேன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த செடிக்கு இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போது இதுக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது எப்படி நான் வந்து வச்சேன், எப்படி நான் இது அறுவடை எடுத்தேன், எப்படி கிளறினேன், எப்படி நான் உரம் கொடுத்தேன், என்ன உரம் கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்கள், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.